எங்கள் அண்ணன் வேல்முருகன் வந்து ஒரு சட்டமன்ற நாயகன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார். அதாவது ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோதும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, ஐயா கலைஞர் இருக்கும்போதும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, இப்போது ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போதும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. அப்போ இந்த 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது ஒரு நாள் கூட அவர் விடுப்பு எடுக்காமல் அவருடைய வருகை பதிவேடை எடுத்தாலே நமக்கு தெரியும் அவர் யாருக்காக சட்டமன்றத்தில் பேசுகிறார் என்று. அவர் ஒவ்வொரு நாளும் அந்த சூழல் அன்னைய பிரச்சனைகளுக்கு சட்டமன்றத்தில் பேசாத நாளே இல்லை. அனைத்து பிரச்சனைகளுமே அவர் பேசியிருக்கிறார். அனைத்து குரலற்ற மக்களின் குரலாய் சட்டமன்றத்தில் அவர் பேசியிருக்கிறார். பல உரிமைகளை பேசி சட்டமன்றத்தில் பேசி உரிமையை பெற்று தந்திருக்கிறார். அவர் பெற்றுத்தந்த உரிமைகளை நம்ம பட்டியலிட்டா நிறைய சொல்லலாம். அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்துல அவர் கொடுத்த கோரிக்கையை அவர்கள் கேட்டு சரியான கோரிக்கைகள் பல கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றியிருக்கிறார். ஐயா கலைஞர் ஆட்சி காலத்திலும் அப்படிதான். அதுலயும் கலைஞர் ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ தூள்முருகன் இல்லையா, நீ வேல்முருகன் இல்லையா, தூள்முருகன் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். இப்போது இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் கூட பேசும்போது வேல்முருகன் அவர்கள் பேசுவது வந்து நான் ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பேன். அவர் சில இடத்துல கோவப்படுவாரு, ஆனாலும் அந்த கோபத்துல ஒரு உண்மை இருக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு. ஆக மக்களுக்காகவே சட்டமன்றத்துல பேசக்கூடிய ஒரு சட்டமன்ற நாயகனா அண்ணன் வேல்முருகன் இருக்கார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஐயா சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் ஒரு ஆஸ்திரேலியா நாட்டில் பேசியிருப்பார். அப்ப பேசும்போது சொல்லுவாரு, வேல்முருகன் அவர்கள் பேசும்போது ரொம்ப வேகப்பட்டு பேசுவாரு, சில இடத்துல நான் கையை பிடிச்சலாம் இழுப்பேன், அந்த அளவுக்கு ரொம்ப வேகமா மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய தலைவராக இருப்பாரு அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னா, விடுதலை சிறுத்தைகளோட பொதுச்செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பதிவு பண்ணியிருக்கார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, சட்டமன்றத்தில் நாங்கெல்லாம் ஒன்னா உட்காந்து மக்கள் பிரச்சனை பேசும்போது அண்ணன் வேல்முருகனை வந்து கட்டுப்படுத்த முடியாது. இப்ப நம்ம ஒரு மகிழ்ந்து ஓட்டிட்டு போறோம்னா பக்கத்துல நம்ம உட்கார்ந்துருப்போம், ஓட்டுநர் ஓட்டிட்டு போவாரு, எங்கேயாச்சும் குறுக்கில் யாராச்சும் வந்தா அவங்க கால் போதோ இல்லையோ நம்ம கால் வந்து அந்த பிரேக் அழுத்தணும்னு நினைப்போம். அப்படியான சூழல்ல நாங்க பார்த்துட்டே இருப்போம். இவர் வேல்முருகன் பேசும்போது திடீர்னு ஐயோ நாம நிறுத்தணும், நம்ம கால் தானா போவோம், நம்ம கை தானா பிடிச்சி இருக்கும் அப்படி சொல்லியிருக்காரு சிந்தனை செல்வன் அவர்கள். அப்ப அப்படிப்பட்ட மிக வீரியமான ஒரு சட்டமன்ற உறுப்பினரா சட்டமன்றத்துல இருக்கிறாரு, மக்கள் பிரச்சனையை பேசுறாரு. அதனால மக்கள் அவரை சட்டமன்ற நாயகனா போற்றுகிறார்கள். எங்களுக்கு அண்ணன் வேல்முருகன் அவர்கள், அதனாலதான் நாங்க சட்டமன்ற நாயகன் என்று சொல்லுகிறோம்.